بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم تر أن الله يسجد له من في السماوات ومن في الأرض والشمس والقمر والنجوم والجبال والشجر والدواب وكثير من الناس وكثير حق عليه العذاب ومن يهن الله فما له من مكرم إن الله يفعل ما يشاء. صدق الله العظيم. ஓதுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم تر أن الله يسجد له من في السماوات ومن في الأرض والشمس والقمر والنجوم والجبال والشجر والدواب وكثير من الناس وكثير حق عليه العذاب ومن يهن الله فما له من مكرم إن الله يفعل ما يشاء. الحمد لله. இன்றைய சூரத்துல் ஹஜ், சூரா ஹஜ்ஜுடைய 18வது ஆயத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். நேற்று நாங்கள் இந்த சூரா ஹஜ்ஜுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்தக்கூடிய 6 கூட்டத்தினர்களை பற்றி நாங்கள் பார்த்தோம். அதில் 5 ஷைத்தானுக்குரியவர்கள், ஒரு கூட்டம் ரஹ்மானுக்குரியவர்கள். அதில் முதலாவது கூட்டம்தான் முஃமின்கள், அல்லாஹ்வை நம்பியவர்கள். மற்ற 5 கூட்டத்தினர்களும் அல்லாஹ்வை நம்பாதவர்கள், அல்லாஹோடு இணை வைத்தவர்கள். அதில் ஒரு கூட்டத்தினர்கள் தான் யஹூதிகள். இரண்டாவது கூட்டத்தினர்கள் சாபிஊன்கள். மூன்றாவது கூட்டத்தினர்கள் நசாராக்கள், கிறிஸ்தவர்கள். நான்காவது கூட்டத்தினர்கள் மஜூசிகள், நெருப்பு வணங்கிகள். ஐந்தாவது கூட்டத்தினர்கள் இணை வைத்த சிலை வணக்கம் செய்யக்கூடிய அனைவர்களும். எல்லோரையும் அல்லாஹ் மறுமை நாளையில் எழுப்புவான். எழுப்பி எல்லோரையும் அல்லாஹ் பிரிப்பான்.
சுவர்க்கவாதிகளாக முஃமின்களுக்கு மாத்திரம் சுவர்க்கம், மற்ற 5 கூட்டத்தினர்களுக்கும் அல்லாஹ் நரகத்தை கொடுப்பான். அல்லாஹ் முழு மனித சமூகத்தையும் பாதுகாப்பானாக. இன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அலம் தர, நபி நீங்கள் பார்க்கவில்லையா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 9 வகையான படைப்பினங்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றார். இந்த 9 வகையான படைப்பினங்களில் மனித ஜின்களை தவிர அதிலும் மற்ற எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வுக்கு சிரம்படுகின்றது. அல்லாஹுடைய வாக்கு இதுதான். உலகத்தில், ஆகாயத்தில், வானத்தில், பூமியில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளுக்கும் அல்லாஹுவை தெரியும். ஆனால் மனிதர்களில், ஜின்களில் சிலர் மறுத்துவிட்டனர். இது தவிர உலகத்தில், ஆகாயத்தில், வானத்தில் எத்தனை படைப்புகள் இருக்கின்றதோ அல்லாஹ் 9 வகையான படைப்புகளை பற்றி சொல்கிறான். இந்த 9 வகையான படைப்பும் அல்லாஹுக்கு சுஜூத் செய்கின்றன. எவ்வளவு ஆச்சரியமான விடயம், எங்களுக்கு தெரியாத விடயம் இது. நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் மாத்திரம்தான் அல்லாஹ்வுக்கு நோன்பு வைத்திருக்கின்றோம், நாங்கள் மாத்திரம்தான் தொழுகின்றோம். இல்லை சகோதர சகோதரிகளே, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்கின்றது. அல்லாஹ் அதைத்தான் இந்த ஆயத்திலே அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாத், நபியே நீங்கள் பார்க்கவில்லையா, அல்லாஹ்வுக்கு வானங்களில் இருக்கும் அனைத்து படைப்பினங்களும் அல்லாஹ்வுக்கு சிரம்பணிகின்றன. சுஜூதுன்னா என்ன? தலையை பணிப்போமே. இந்த நெருப்புக்கு, சிலைகளுக்கு, சூரியனுக்கு, அல்லாஹுடைய படைப்பினங்களுக்கு இன்று சிரம்பணிவதை பார்த்து கவலை வரணும் எங்களுக்கு. உண்மையை தேட மறுத்து விட்டார்களே. உலகத்தில் தாய் ஒருவள் இருக்கும் பொழுது, உதாரணமாக ஒரு தகப்பன் இருக்கும் பொழுது, வளர்த்தவளை தாய் என்றால், வளர்த்தவனை தகப்பன் என்றால், தாய்க்கும் தகப்பனுக்கும் எவ்வளோ கவலை வரும். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, உண்மையான அல்லாஹுவை தேடுங்கள். ஒவ்வொரு மனிதருக்கும் இது கட்டாய கடமை. உங்களை படைத்த அல்லாஹுவை தேடி பாருங்கள், தாயை தேடுங்கள். உண்மையான தாய் ஒருவன் இருக்கிறாள், அவள்தான் தாய். உண்மையான தகப்பன் ஒருவன் இருக்கின்றான், அவன்தான் உண்மையான உங்களை பெற்றெடுத்த தகப்பன். உலகத்தில் இருப்பவர்களெல்லாம் தகப்பன் என்று கூறினால் எவ்வளவு அநியாயம். தாய் வேலைக்கு செல்வதற்காக பிள்ளையை வளர்ப்பதற்கு கொடுக்கிறாள். காலப்போக்கிலே அந்த பிள்ளை வளர்த்தவளை தாய் என்று சொல்ல தொடங்குகிறது. இதே போன்றுதான் இன்று முஸ்லீம்கள் அல்லாத எல்லோருமே, அல்லாஹ் அல்லாத சிலைகளை வணங்கக்கூடிய எல்லோருமே உண்மையாக உங்களை படைத்த அல்லாஹுவை, இறைவனை நீங்கள் கண்டுபிடிக்காமல் இடையில் வந்தவர்களெல்லாம் நீங்கள் கடவுளாக எடுத்து அநியாயம் செய்து கொண்டீர்கள். அதனால்தான் அல்லாஹ் இந்த குர்ஆனை, தெளிவான ஆயத்துகளை, அத்தாட்சிகளை வைத்திருக்கிறான். நீங்கள் பாருங்கள், சிந்தியுங்கள், யோசியுங்கள், பேசப்படக்கூடிய தஃப்சீர்களை கேளுங்கள். எதிராக பேசி பிரயோஜனம் கிடையாது. எனக்கு எதிராக நீங்கள் பேசுவதால் உங்களுக்கு எந்த விதமான இலாபமும் அல்ல, கிடைக்காது. நான் பேசுகிறேன் அல்லாஹுடைய தூதை. இது என்னுடைய சிந்தனைக்கு பட்டதல்ல. இவைகள் எல்லாம் இது குர்ஆனிலே, சூரா ஹஜ்ஜிலே அனைத்து முஸ்லீம்களும் ஏற்றுக்கொண்ட வேதத்தில் சொல்லப்பட்ட விடயங்கள். இதெல்லாம்
இன்று தர்ஜுமத்துல் குர்ஆனை கொடுக்கும் பழக்கம் இருக்கிறது. தர்ஜுமத்துல் குர்ஆனை ஜனாதிபதிகளுக்கோ அமைச்சர்களுக்கோ கொடுப்பதால் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே ஒரு பிரயோஜனம் இருக்கிறது என்று வைத்துக் கொண்டாலும் முஸ்லீம்களாகிய நாங்களே இன்னும் குர்ஆனை பார்க்க இல்லை. நாங்க தர்ஜுமத்துல் குர்ஆனை கொடுத்து பார்ப்பாங்களா? எங்களுக்கே விளங்குது இல்லை இந்த குர்ஆன் ததப்புரோட பார்ப்பதற்கு. கண்ணியமிக்க சகோதரர்களே, அன்பானவர்களே, யார் ஓதி காற்று? யத்லு அலைஹிம் ஆயாத்தினா எங்கு போனது? சுஹ்ஃபம் முதஹ்ஹரா யத்லு அலைஹிம் ஆயா. யார் ஓதி காட்டுறது? முஸ்லிம்களுக்கே ஓதி காட்ட யாரும் இல்லை. இன்று முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு யாரப்பா ஓதி காட்டுறது? விளங்கப்படுத்தணுமே. தர்ஜுமத்துல் குர்ஆனை கொடுத்து விளங்கியவர்கள் எனக்கின்றா தெரியாது எத்தனை பேர் இருக்கிறார்கள். ஒருவர் சொன்னதை போல ஒருவர் சொன்னார், நான் முஸ்லீம்களை சமாளிக்கிறதுக்காக கேட்பேன் தர்ஜுமத்துல் குர்ஆன். அவங்க கொண்டு வருவாங்க. அவங்களோட ஒரு புது வடிவு என்னதென்றா, எனக்கு சிங்கள தர்ஜுமத்து குர்ஆன் தாரது. இந்த வீட்டில் தர்ஜுமத்துல் குர்ஆன் தான் நிறையவே இருக்குது. நான் வேறு வேறு விடயங்களுக்கும் அதை பாவிப்பேன். என்ற யார் வாசிக்கிறது? ஒரு வீட்டில் 10 தர்ஜுமத்து குர்ஆன் நீங்க கொடுத்தீங்க, போறவங்க எல்லாம் கிஃப்ட் பண்ணீங்க தர்ஜுமத்துல் குர்ஆன். அவர் என்ன செய்வார்? கிழிச்சு வேற எதுக்கெல்லாம் பாவிக்கலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கொடுத்ததோடு நிறுத்தி விடாமல் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இதை விளங்கப்படுத்தும். இதற்குள்ள என்ன இருக்குது? நரகம் போயிட்டாங்கண்டா ஒன்றும் செய்யல. இன்று உங்களுக்கு தெரியும், வைத்தியர்கள் எவ்வளோ பாடுபடுறாங்க. ஒரு ஊர்ல ஒரு காய்ச்சல் வந்துட்டா வீடு வீடா செக் பண்றாங்களா இல்லையா? பிஹெச்ஏ கூரைக்கு மேல ஏறி செக் பண்ணுகிறார்கள். தண்ணி நிக்குதா, சிரட்டைகள் உடனே கொண்டு போறாங்க, செக் பண்றாங்க வீடு வீடா. அந்த காய்ச்சல் வந்து மரணித்து விடக்கூடாது. முஸ்லீம்களே, எங்களுக்கு இரக்கம் வரணும் உலக மக்களோடு. நாங்க எப்படி இந்த குர்ஆனை பேசி எல்லா மக்களையும் சொர்க்கத்துக்கு அனுப்புறது? பாவம் மக்களுக்கு தெரியாம கஃப்லத்திலே, லகத் குன்த ஃபீ கஃப்லத்தின் மின் ஹாதா, மறதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, ஆகாயத்தில் இருக்கக்கூடிய, வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களும் எனக்கு தான் சிரமப்படுகின்றது. இதில் முதலாவது அல்லாஹ் சொன்னது, அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாத். இந்த இடத்துல வானங்கள், வானம்னு வரல. அப்ப 7 வானம் இருக்குது. 7 வானத்திலும் மலக்குகள் இருக்கிறார்கள். 7வது வானத்தில் தான் பைத்துல் மஅமூர் என்ற பள்ளிவாசல் இருக்கிறது. குல்ல யௌமின் யதுகுலு ஃபீஹி 70,000 மினல் மலாயிகா. ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் உள்ளே நுழைகிறார்கள் பைத்துல் மஅமூர் பள்ளிவாசலுக்குள். திரும்பி வருவதில்லை. ருக்கூவிலே, சுஜூதிலே அல்லாஹ்வுக்கு சிரம் பணிந்து கொண்டு. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, 7 வானம், இவ்வளவு விசாலமான வானமே, வானத்துக்கு தொங்கல் இல்லையே. ஏன்? ஒவ்வொரு நாளும் வானம் விசாலம் அடைந்து கொண்டே இருக்கிறது. வஸ்ஸமாஅ பனைனாஹா பிஐதி வஇன்னா லமூஸிஊன். பூமிக்கு எல்லாம் அளவு தெரியும், ஒவ்வொரு நாட்டு எத்தனை கிலோமீட்டர் சதுர அடி. ஆனா வானத்துக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்? வானம் ஒவ்வொரு நாளும் விசாலம் அடைந்து கொண்டே இருக்கு. நாளாந்தம் வானம் விசாலம் அடையுது. இந்த வானத்தில 7 வானம் இருக்குது சகோதரர்களே. 7 வானத்தையும் சந்தித்த ஒரே ஒரு மனிதர் எங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் விண்வெளி பிரயாணம் செய்தவர் யார்? ஆம்ஸ்ட்ராங்? இல்ல. முஸ்லீம்கள் நாங்க சொல்லிக் கொடுக்கணும் என்ன தெரியுமா? முதல் வானத்துக்கு விண்வெளிக்கு அப்பால் போனவர் எங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
சொல்றாங்க, இந்த வானத்தில அத்ததி ஸமா, வானம் குமுறுகின்றது, சத்தமிடுகின்றது. வஹுக்கலஹா அன் தஇத்த, வானம் சத்தமிடுவது வானத்துக்கு கடமையாக்கப்பட்டு விட்டது. ஏன் தெரியுமா? வமா ஃபீஹா மௌதிஉ அர்பை அஸாபி', வானத்தில் 4 விரல் வைக்கக்கூடிய இடம் இருந்தால் அந்த இடத்தில் ஒரு மலக்கு சுஜூதில் இருக்கிறார் அல்லாஹ்வுக்கு. வானத்தில் எல்லா மலக்குகளும். அதான் அல்லாஹ் முதல் சொல்றார், அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாத். இரண்டாவது அல்லாஹ் சொல்றார், இரண்டாவது படைப்பு என்ன? வமன் ஃபில் அர்த், பூமியில் இருக்கிற எல்லா படைப்புகளும். பூமியில மனிதன், ஜின், பூமியில் இருக்கக்கூடிய எல்லாரும் என்று சொல்லிட்டு அல்லாஹ் பூமியில் என்னென்ன படைப்புகள் இருக்குதோ எல்லாமே அல்லாஹ்க்கு சுஜூத் செய்து. நாங்க சுஜூத் செய்யறோமா இல்லையா? உமிர்து அன் அஸ்ஜுத அலா சபஅத்தி அஅதுமின் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 7 உறுப்புகள் மீது சுஜூத் செய்யும்படி நான் ஏவப்பட்டேன். 7 உறுப்பும் படணும் சகோதரர்களே. கண்ணியவான்களே, கதிரையில சுஜூது செய்கிறது கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். கதிரிலிருந்து தொழக்கூடியவர்கள் முடியுமான அளவு சுஜூத் செய்ய பாருங்க. பூமியிலிருந்து சுஜூத் செய்ய பாருங்க. கதிரையிலிருந்து தொழுவதால் 7 உறுப்புகளும் படுமா சகோதரர்களே? 7 உறுப்புகள் படணுமே சுஜூதுல. நெத்தி படணும், 2 கைகள் 3, 2 முழங்கால்கள் 5, 2 கால்கள் 7 உறுப்பு. முடியுமானாலும் நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த பள்ளிவாசலில் கதிரைகள் இருந்தது? ஒரு 30 ஆண்டுகள் எடுங்கள். நான் என்றால் கதிரையை கண்டது கிடையாது. இன்று சேஜ போல பள்ளிவாசல் அரைவாசி கதிரை சகோதரர்களே. தாற்பயத்தை விளங்கப்படுத்துங்க மக்களுக்கு. கீழே உட்கார்ந்து சுஜூத் செய்ய முடியும் என்றால் பொறுமதியான சுஜூத், வஸ்ஜுது வகாதாரி, பொறுமதியான சுஜூத், பொறுமதியான தொழுகை சகோதரர்களே. எவ்வளோ எல்லாம் எக்ஸசைஸ் செய்கிறோம், எவ்வளோ முயற்சி பண்றோம். நின்று தொழுங்க அல்லது உட்கார்ந்து தொழுங்க. உட்கார்ந்தா சுஜூத் செய்யலாம். தலைவணி ஒன்று எடுத்துட்டு போங்க. 2 காலை மடிக்கலாதா, தலைவணியை வச்சு சுஜூத் செய்யுங்க. கதிரையில் இருந்து தொழுவதை விட சகோதரர்களே கீழிருந்து தொழுது சுஜூது செய்வது ஏற்றம். ஆகவே இதை அன்பாக நான் சொல்லுகின்றேன். சகோதர சகோதரிகளே, பூமியில் இருக்கும் எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யுது. 2வது அல்லாஹ் சொல்லிட்டான். 3வது அல்லாஹ் சொல்கிறான், வஷம்ஸ், ஆகாயத்தில் இருக்கக்கூடிய கோள்கள். 9 கோள்களில் அல்லாஹ் 9ஐயும் 3ஆக சுருக்கி இருக்கின்றார். ஆக பெரிய கோள் தான் சூரியன். இந்த சூரியன் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்கிறது. வஷம்ஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அபூதர் உங்களுக்கு தெரியுமா இந்த சூரியன் எங்கு போகிறது? அல்லாஹ்வுக்கு முன்னால் சுஜூது செய்கிறது. அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் அது. ஒரு நாள் அல்லாஹ் சொல்லுவான், சூரியனே நீ எங்கிருந்து வந்தாயோ அங்கிருந்து உதி. அன்றைய நாள்தான் இந்த சூரியன் மேற்கில் உதிக்க தொடங்கும். சகோதரர்களே, சூரியனை வணங்குவவர்களை நாங்க பார்த்திருக்கிறோம். கவலை வரணும் எங்களுக்கு. சூரியனுக்கு முன்னால் அப்படியே குட்டுவாங்க, தலையில குட்டி அப்படியே அவங்க சிரம் படிவார்கள். நாங்க ஓதுற நேரம் எங்கட மதரசாவுக்கு கீழே நாங்க பார்த்து கொண்டிருப்போம். ஒருவர் இருந்தார், சூரியன் உதிக்கும் பொழுது அப்படியே சூரியனை வணங்குவார். சூரியன் ஒரு மஹ்லூக், ஒரு படைப்பினம். அந்த சூரியன் கூட அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யும் பொழுது நாங்க ஏனப்பா சூரியனுக்கு வணங்கணும்? 3வது அல்லாஹ் சொல்லிட்டான். 4வது அல்லாஹ் சொல்கிறான், வல் கமர், சந்திரன் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்கிறது. சந்திரன் இருக்குது. வல் கமர கத்தர்னாஹு மனாசில், சந்திரன் தங்குவதற்கு அல்லாஹ் மன்சில்களை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு இடத்துல தங்குது. அதான புற வருது. ரமலானுடைய புற வந்து துவா கேட்டோமே, அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் ரப்பி வ ரப்புக அல்லாஹ். யா அல்லாஹ்,
ஈமானோட பாதுகாப்போட இந்த பொறையத்தா, சலாமத்தோட இஸ்லாமோட இந்த பொறையத்தா. ஏண்ட ரப்பும் ஒன்றே ரப்பும் அல்லாஹ். 14ஆம் பௌர்ணமி நிலவதா மாறுது பத்ர். சகோதரர்களே, பௌர்ணமி நிலவாக மாறுது, பத்ராக மாறுது. பத்ராக மாறினா நாங்க என்ன செய்யறோம்? இந்த சந்திரன் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்கிறது. இந்த சந்திரன் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்கிறது. சகோதரர்களே, இவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பு அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்கிறதா? அல்லாஹ் சொல்லிட்டானே குர்ஆன்ல. ஆகாயத்தில் இருக்கக்கூடிய 3வது படைப்பு என்ன? வன்னுஜூம், நட்சத்திரங்கள். நஜ்முடைய பன்மைதான் நுஜூம் அரபில. நட்சத்திரங்கள் எல்லாம். இந்த பூமியை விட பெரிய நட்சத்திரம் தாரிக் நட்சத்திரம் இருக்குது. வஸ்ஸமாஇ வத்தாரிக வமா அத்ராக மத்தாரிக அந்நஜ்மு ஸாகிப், வெளிச்சமான நட்சத்திரம். சுரையா நட்சத்திரம் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திர பெயர்கள் இருக்குது. கடல்ல போறவங்க வழிகாட்டியாக இருப்பாங்க நட்சத்திரத்தை. இவ்வளவு நட்சத்திரங்கள். ஷிஹாப், ஒரு நட்சத்திரம் இருக்கு ஷிஹாப். அதான சாப்தீன், சாப்தீன் பேரை மாத்திட்டோம், ஷிஹாபுத்தீன் தான். தீனுடைய எரி நட்சத்திரம். இந்த ஷிஹாப் நட்சத்திரம் ஷைத்தான்கள் மேல போகும் பொழுதோ அவர்களுக்கு வீசி அடிக்கும் நட்சத்திரத்தின் பேர் தான் ஷிஹாப். எல்லா நட்சத்திரங்களும் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்கிறது. ஆகாயத்தில் இருப்பவைகள். வானத்தில் இருக்கிற படைப்புகள் உண்டு, பூமியில் இருக்கிற படைப்புகள் 2 சொல்லிவிட்டு அல்லாஹ் ஆகாயத்தில் உள்ள 3 படைப்பு. முதலாவது சூரியன், 4வது சந்திரன், 5வது நட்சத்திரங்கள். 6வது அல்லாஹ் சொல்கிறான் வல் ஜிபாலு வஷ்ஷஜரு வத்தவாப். 6, 7, 8வது என்ன? வல் ஜிபால், மலைகள் எல்லாம். மலைகள், எல்லா மலைகளும், உலகத்தில் உள்ள எல்லா. ஜபலுடைய பன்மை தான் ஜிபால். சிவனொளி பாத மலையா அல்லது வேற எந்த மலை தேவை? மலையை தேடி போறோமே, மலைகளை. மதீனாவுல உஹது மலை, மக்காவுல சஃபா மலை, ஜபலு அபி குபைஸ் மலை, ஜபலு கொய்கான் மலை, எவ்வளவு மலைகள். ஜபலு ரஹ்மா அரஃபாவுல, ஜபலு சபீர் முஸ்தலிஃபாவுல. எல்லா மலைகளும். மக்கா, மதீனா, ஸ்ரீலங்காவில் உள்ள மலைகள், இந்தியால மலைகளை தேடி போறாங்க. எவ்வளவு மலைகள் இருக்குது. லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின். அல்லாஹ் சொல்றான், ஒரு மலைக்கு ஒரு ஆயத்து வீதம் நாங்க இறக்கி இருந்தா இந்த மலைகள் எல்லாம் தூள் தூளாக பறந்திருக்கும். ஏன் அவ்வளவு பயம் மலைக்கு? அல்லாஹ்க்கு. நாங்க பயப்படுறோம் இல்லை. வல் ஜிபால், மலைகள் எல்லாம். 6வது. 7வது சகோதரர்களே வஷ்ஷஜர், மரங்கள் எல்லாம். உலகத்தில் எல்லா மரங்களும், தண்டுள்ள மரம், தண்டில்லாத எல்லா மரங்களும். சூரா ரஹ்மான் அல்லாஹ் சொல்லிட்டான் வன்னஜ்மு வஷ்ஷஜரு யஸ்ஜுதான். தண்டுள்ள மரம், அப்பல் மரம், மாதுளம் மரம், தண்டு இருக்குது. பப்பாசி மரம், பலா மரம், மாமரம் சுஜூத் செய்த அல்லாஹ். தண்டில்லாத மரங்கள், கொடிகள் இருக்குது. ஃபேஷன் ஃப்ரூட், நாடங்கா, வட்டக்கா கொடிகள், பீக்கங்காய் கொடிகள், அவரக்காய் கொடிகள் எல்லாம் அல்லாஹ்க்கு சுஜூத் செய்து. எவ்வளவு அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை விளங்கி இருக்குது. வஷ்ஷஜர். அடுத்ததாக 8வது வத்தவாப், பூமியில சுத்தி திரியக்கூடிய எல்லா மிருகங்களும். மிருகங்கள் எல்லாம், பறவைகள், ஊர்வனங்கள், பாம்பு, தவளை திக்ரு செய்து. தவளைகள் திக்ரு செய்கிறது சகோதரர்களே. மரங்கள் ஆடி ஆடு காற்றடிக்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான் யதஃபய்யஉ ظிலாலுஹு அனில் யமீனி வஷ்ஷமாஇலி. வலது பக்கம் இடது பக்கம் ஆடுதா சுஜூத் செய்து மரங்கள். وَإِن مِّن شَيْءٍ إِلَّا يُسَبِّحُ بِحَمْدِهِ. உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்பும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹான். எவ்வளவு சம்பவங்கள் சொல்லலாம் தெரியுமா? நேரம் இல்லை. தஃப்சீரை படித்துக் கொண்டிருக்கிறோம், குர்ஆனுடைய விளக்கத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். லா தஃப்கஹூன தஸ்பீஹும். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு விளங்காதவுடைய தஸ்பீஹ் எல்லாம்.
எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வை சுஜூத் செய்யும். எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. வத்தவாப், ஊர்வனங்கள், பூமியில் இருக்கக்கூடிய மிருகங்கள், பறவைகள், எட்டாவது சகோதரர்களே பாம்புகள், பூச்சிகள் எல்லாம். அடுத்ததாக தான் 9வது அல்லாஹ் சொல்றான். இதை சொல்லிட்டு வகதீரும் மினன் நாஸ், மனிதர்களில் அதிகமானவர்கள், மனிதர்கள்ல முஸ்லீம்கள் சுஜூத் செய்யறாங்க. அல்லாஹ் சுஜூத் செய்யணும் சகோதரர்களே. 5 நேர ஃபர்துடைய தொழுகையில கவனமாக இருக்கும். ஒரு ஃபர்ல கூட நாங்க வாழ்க்கையில மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு ஃபர்லான தொழுகை கூட எங்களுக்கு வாழ்க்கையில தவறிவிடக்கூடாது. இந்த 9 படைப்புகளும் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்வதாக அல்லாஹ் அறிவித்து விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஹதீஸில, ஆதமுடைய மகன் மனிதன் சஜிதா திலாவாவுடைய இந்த ஆயத்தை ஓதுறார். இது சஜிதாவுடைய ஆயத். குர்ஆன்ல 15 இடங்கள்ல சஜிதாவுடைய ஆயத் இருக்குது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா கரஅ இப்னு ஆதம் அஸ்ஸஜிதத, ஆதமுடைய மகன் சஜிதாவுடைய ஆயத்தை ஓதினா, இஅ்தஸல ஷைத்தானு யப்கி, ஷைத்தான் அப்படியே அழுது கொண்டு போறானாம். ஏன் சொல்றானாம்? யா வைலா, நாசமே, உமிர இப்னு ஆதம் பிஸ்ஸுஜூதி ஃபஸஜத ஃபலஹுல் ஜன்னah, ஆதமுடைய மகன் சுஜூத் செய்யும்படி ஏவப்பட்டான், செய்து விட்டான், சொர்க்கம் கிடைச்சிட்டு அவனுக்கு. ஆனா உமிர்து பிஸ்ஸுஜூதி ஃபஅபைது ஃபலியன்னார், நான் சுஜூத் செய்யும்படி ஏவப்பட்டேன், நான் மறுத்துட்டேன், நரகம் இருக்குதே, எனக்கு நரகம் இருக்குதே. ஷைத்தான் சுஜூத் செய்யலையே, அல்லாஹ் செய்ய சொன்னான். ஷைத்தானுக்கு எங்களை பார்த்து கோபம் வருது. அதனாலதான் கண்ணியமிக்க சகோதரர்களே, 5 நேர தொழுகை அல்லாஹ் தந்திருக்கிறான். சுஜூத் தான். சுபஹ்ல 2 ரகாத்ல 4 சுஜூத், லொஹர்ன 4 ரகாத்ல சகோதரர்களே 8 சுஜூத், அசர்ல 4 ரகாத்ல 8 சுஜூத், மக்ரிப்ல 3 ரகாத்ல 6 சுஜூத், இஷாவுல 4 ரகாத்ல 8 சுஜூத். சுஜூதுகளை மட்டும் கணக்கெடுத்து பாரு. சுஜூத் செய்யும் பொழுது அல்லாஹ்வுக்காக சுஜூத் செய்கிறேன் என்ற உணர்வு வரும். சுப்ஹான ரப்பியல் அஅலா, சுப்ஹான ரப்பியல் அஅலா, என்னுடைய உயர்ந்த ரப் தூய்மையானவன், என்னுடைய உயர்ந்த ரப் தூய்மையானவன். அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுறான். ஆகவே சகோதரர்களே, மௌத் வரை தொழுகையை விட்டுவிடக்கூடாது. என்ன காரணம் வந்தாலும் அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து சொல்றான், பாருங்க இந்த 9 படைப்பையும் எனக்கு சுஜூத் செய்து என்று சொல்லிட்டு அல்லாஹ் வகதீருன் ஹக்க அலைஹில் அஸாப், வகதீருன் ஹக்க அலைஹில் அஸாப், அதிகமானவர்களுக்கு நரகம் கடமையாகிவிட்டது. அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல. அல்லாஹ் ஏற்றுக்கொண்டாதானே சுஜூத் செய்யலாம். அல்லாஹ் ஏற்றுக்கொண்டா தானே சகோதரர்களே தொழலாம். தொழல்லையே. வகதீருன் ஹக்க அலைஹில் அஸாப் ومن يهن الله فما له من مكرم, யாரை அல்லாஹ் கேவலப்படுத்த நாடினானோ சங்கைப்படுத்த யாருமே கிடையாது. அல்லாஹ் ஒருவரை நெருப்புல போட்டு கேவலப்படுத்தணும்னு நாடினா, அல்லாஹ் ஒருவரை மூதேவியாக ஆக்கணும்னு நாடினா, யாரும் முக்ரீம் இல்ல, சங்கப்படுத்துற யாரும் அல்லாஹ் தான் சங்கப்படுத்தும். அல்லாஹ் இடத்துல கேளுங்க, மன்றாடுங்க, யா அல்லாஹ் எனக்கு நேர்வழியை காட்டு, நேர்வழியை காட்டு, நேர்வழியை காட்டி அல்லாஹ் கேளுங்க. நேர்வழி கட்டாயம் வேணும்.
நேர்வழி கிடைக்கலண்டா நாங்க கேவலப்படுத்தப்பட்டவர்களாக மாறிவிடுவோம். அல்லாஹ் யாரை கேவலப்படுத்தினானோ وَمَن يُهِنِ اللَّهُ فَمَا لَهُ مِن مُكْرِمٍ. உலகத்துல வசதி இல்ல கேவலம் நினைக்காதீங்க, தொழில் இல்ல கேவலம் நினைக்காதீங்க, சாப்பிட வசதி இதெல்லாம் கேவலம் அல்ல சகோதரர்களே. சோதனை நோய் இல்ல, இதெல்லாம் மக்கள் மாறி விளங்கிட்டாங்க, கேவலம் அல்ல, இஹானத் அல்ல. அல்லாஹ் சொல்றான் فَأَمَّا الْإِنسَانُ إِذَا مَا ابْتَلَاهُ رَبُّهُ فَأَكْرَمَهُ وَنَعَّمَهُ فَيَقُولُ رَبِّي أَكْرَمَنِ وَأَمَّا إِذَا مَا ابْتَلَاهُ فَقَدَرَ عَلَيْهِ رِزْقَهُ فَيَقُولُ رَبِّي أَهَانَنِ. மனிதனுடைய நினைப்பு என்ன தெரியுமா? இன்றைக்கு அல்லாஹ் சொல்றார், நான் ஒரு மனிதனை சோதிக்கிறது செல்வத்தை கொடுத்து, நல்ல பெரிய பவர்ல இருக்கிறார், அப்படி காசு, அப்படி வாகனம், இஃப்தார் எல்லாம் பெரிய பெரிய இஃப்தார், சஹர் எல்லாம் பெரிய பெரிய சஹர், பெரிய அழைப்புகள். அக்ரமஹு வ நஅமா, இவர் சொல்றாராம் ஃபயகூலு ரப்பி அக்ரமன், என் ரப் என்ன சங்கப்படுத்திட்டான். இல்லப்பா, சங்க இல்லை, இது சோதனை. இது ஏன்? وَأَمَّا إِذَا مَا ابْتَلَاهُ, அல்லாஹ் இன்னொருத்தரை சோதிக்கிறான். எப்படி? فَقَدَرَ عَلَيْهِ رِزْقَهُ, எல்லாம் அளந்து 100 ரூபா தான், ஈச்சம்பளம் மட்டும்தான் உங்களுக்கு இஃப்தார், கஞ்சும் இல்ல, வீட்டுல வசதி இல்ல, வீட்டுல ஃபேனும் இல்ல, தூங்குறதுக்கு மெட்ரஸ் இல்ல, உடுக்க 2 உடுப்பு தான். சோதனை. فَيَقُولُ رَبِّي أَهَانَنِ, இவர் சொல்றாராம், என் ரப் என்னை கேவலப்படுத்திட்டா. இல்லை, கண்ணியமும் இல்லை, உலகம் கேவலம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் கேவலப்படுத்தினானா? தூங்குறதுக்கு மெட்ரஸ் இல்லையே, பாயில படுப்பாங்களே, முதுகுல பாயுடைய அடையாளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தலவாணி வாங்க வசதி இல்லையே, ஹஷ்ஷுஹு லீஃப், நபி அவர்களுடைய தலையணை ஓலை நிறைக்கப்பட்ட தலையணையே. நபி அவங்க சஹர் செய்தது 3 ஈத்தம்பழம் தானே. நபி அவங்களுக்கு அல்லாஹ் பிரியாணி இறக்க இயலாதா? அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஆடுகள் இறக்கி கொடுக்க இயலாதா? இஃப்தாரும் 3 ஈத்தம்பழம், சஹரும் 3 ஈத்தம்பழம். கேவலமா இது? கேவலம் இல்லை. கேவலம் என்ன தெரியுமா? யாரை அல்லாஹ் நரகத்தில் போட்டானோ, وَمَن يُهِنِ اللَّهُ, நரகவாதி ஆக்கிட்டான் அல்லாஹ், தொழுற பாக்கியம் இல்லை, இவன் கேவலமானவன். வட்டியில் அல்லாஹ் இறக்கிட்டான், இவன் கேவலமானவன். فَمَا لَهُ مِن مُكْرِمٍ, சங்கைப்படுத்த யார்? முக்ரிம் அல்லாஹ் தான், கரீம் அல்லாஹ், அக்ரம் அல்லாஹ், அக்ரம் அல்லாஹ், கரீம். அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ யஃஅலு மா யஷா, அல்லாஹ் நாடியதை செய்யக்கூடிய. சூரா ஹஜ்ஜை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னல்லாஹ யஃஅலு மா யுரீது, சென்ற பாடத்தில் அல்லாஹ் நாடியதை செய்வான். இந்த இடத்துலையும் இன்னல்லாஹ யஃஅலு மா யஷா, அல்லாஹ் நாடியதை செய்யக்கூடியவன். அல்லாஹுடைய செயல்கள் இந்த சூரா ஹஜ்ஜில வித்தியாசமா அல்லாஹ் சொல்லியிருக்கான். இன்னல்லாஹ யஃப்ஸிலு பைனஹும், அல்லாஹ் பிரிக்கிறவன். இன்னல்லாஹ யஃஅல், இன்னல்லாஹ யஹ்தி, அல்லாஹ் தான் நேர்வழி கொடுக்கிறவன், அல்லாஹ் தான் நாடியதை செய்யக்கூடியவன். யஃஅலு மா யஷா. ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, சூரா ஹஜ்ஜுடைய 18வது ஆயத் எங்களுக்கு என்ன சொல்லு தெரியுமா? வாழ்க்கையில சுஜூத விட்டுறக்கூடாது. சுஜூத் இன்பமாக மாறும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ரபீஆ என்ற ஒரு சின்ன பிள்ளை நபி அவர்களுக்கு பணிவிடை செய்து, தஹஜ்ஜுடைய நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்புற நேரம் பார்த்து அந்த பிள்ளை தண்ணி கொண்டு போய் கொடுக்குது டாய்லெட்டுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இரக்கம் வந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைய பார்த்து கேட்டாங்க, மகனே என்ன வேணுமோ கேள் தார். அந்த பிள்ளையும் புத்தியான பிள்ளை, புத்தி உள்ள பிள்ளை. அந்த பிள்ளை என்ன வேணுமெண்டா கேளண்டா, எங்கட சிந்தனை எல்லாம் துனியா தானே, துனியா தான் எங்களுக்கு பெருசாயிற்று. அந்த பிள்ளை எந்த துனியாவும் கேட்க இல்லை. அந்த பிள்ளை உடனே கேட்டது, யா ரசூலல்லாஹ் உஹிப்பு முராஃபகதக ஃபில் ஜன்னah,
சொர்க்கத்தில் உங்களோட இருக்க விரும்புகிறேன் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொர்க்கம் தானே வசீலா, அதானுடைய துஆவுல ஓதுறோமே, ஆக உயர்ந்த சொர்க்கம் யாருக்கு போகலாம்? அந்த பிள்ளை கேட்டது, யா ரசூலல்லாஹ் உஹிப்பு முராஃபகதக ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் உங்களோடு இருக்கணும் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஃபஅஇன்னி பிகஸ்ரத்தி சுஜூத், அதிகமாக சுஜூது செய்து எனக்கு உதவி செய். அதிகமாக சுஜூத் என்றால் ரமலான் வந்திருக்கிறது சகோதரர்களே, ஃபர்லான சுஜூதுகள். தராவீஹுடைய தொழுக 20 ரக்காத் தொழுறீங்கன்னு வைங்க, 20லையும் 40 ரக்காத் 40 சுஜூதுகள். கியாமுல் லைல் தொழுவோம், கியாமுல் லைல்ல சுஜூதுகள். எவ்வளோ சுஜூதுகளுடைய பாக்கியம். ஆகவே அல்லாஹ் 9 படைப்புகளுடைய சஜிதாக்களை சொன்னான். முதலாவது வானத்தில் உள்ள படைப்புகள், 2வது பூமியில் உள்ள படைப்புகள், 3வது சூரியன், 4வது சந்திரன், 5வது நட்சத்திரங்கள், 6வது உலகத்துள்ள மலைகள், 7வது மரங்கள், 8வது இந்த பூமியில் இருக்கக்கூடிய மிருகங்கள், 9வது மனிதர்களில் அதிகமானவர்கள் என்று சொல்லியிருக்கிறான். எங்களையும் அல்லாஹ் அந்த கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. அல்லாஹ் நம் அனைவர்களையும் கண்ணியப்படுத்துவானாக. மௌத்து வரை எந்த சுஜூதும் வாழ்க்கையில் தவறி விடாமல் யா அல்லாஹ் உன்னை சரியான முறையில் தொழுது சுஜூத் செய்யும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. அதே சுஜூதிலே ஒரு நாள் எங்களுக்கு மரணத்தையும் நசீபாக்குவாயாக. எங்களுடைய கடைசி நேரமும் உனக்கு விருப்பமான அந்த சுஜூதிலே ஆக்கியருள்வாயாக. இந்த ரமதானுடைய ஒவ்வொரு நோன்பையும் சரியாக நோற்று என்னென்ன பிரயோஜனங்கள் அடைய முடியுமோ அந்த பிரயோஜனங்களை அடைந்து ஹலாலான முறையில் வாழும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. இந்த முஸ்லிம் உம்மாவுக்கு என்னென்ன பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்கிறதோ அனைத்து கஷ்டங்களையும் யா அல்லாஹ் போக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் நோயாளிகளுக்கு ஷிஃபாவை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் கடனில் உள்ள அனைவர்களுடைய கடன்களையும் நீக்கி அவர்கள் நிம்மதியாக வாழும் பாக்கியத்தை கொடுப்பாயாக. வீடு இல்லாதவர்களுக்கு வீடுகளுடைய வசதிகளை செய்து கொடுப்பாயாக. திருமணமற்றவர்களுக்கு திருமணத்துடைய வசதிகளை, வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகளில் மக்கள் மூழ்கியிருக்கிறார்களோ அனைத்து பிரச்சனைகளையும் கவலைகளையும் சஞ்சலங்களை விட்டு பாதுகாப்பாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا أشهد أن لا إله إلا الله
رسول الله أشهد أن